எவ்வளோ நேரம் டைம் ஓடுது? ஆல்ரெடி 15 நிமிஷம் டைம் ஓடிச்சு. சீக்கிரம் கேமுக்குள்ளே போங்கடா. ஏன்டா இப்படி வரி பேத்திட்டு இருக்கீங்க? கேம் ஷாட் பார்ப்போம். இந்த கேமில் யார் தோக்கா யார் ஜெயிக்கா ரெண்டு ஆரம்பமே அமர்க்கமாக இருக்குது. ஏதாவது பிகாரம் பூஜார் ரான். இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது, நீங்களே படிக்கிடுங்க. அமர்க்கலமாக ஃபஸ்ட்டு 4 விழுந்துச்சு. சரி, அடுத்து ஒரு 6 விழுன்னு பார்த்தா 1 விழுது. அவனுக்கு 6 விழுது. சரி, எது விழுதுங்கிற முக்கியம் இல்லை, யார் ஜெயிச்சாங்கிறது தான் முக்கியம். என்னடா என் பேசுகிறதே எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, எனக்கு பேச தெரியாது, அதனால் அப்படி தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு 6 விழுது. விழுந்துருச்சுடா 6. அடுத்து 6, அடுத்து 2 இல்லை 5. சீக்கிரம் கேம மாடமான விளாட்றோம், கேம ஜெயிக்கிறோம். மடமான வரானே. முன்னாடியே வந்துங்க சேர்ந்துட்டான். மஜாக். போடுறா ஒரு என்னடா இது? நமக்கு வந்ததெல்லாம் 1 2 தான் உழுது. அவனுக்கு எடுத்த உடனே 6 விழுந்துச்சு. ஒரே மேகம். இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் யாராவது சொல்லுங்கப்பா. 6 5 விழுற மாதிரி ஏதாவது செட்டிங் இருக்கா? இல்லை எப்படி விளாடணும் யாராவது சொல்லிதாங்க கொஞ்சம். டீச்சில்ல எம்மா டீச்சில்ல 3 விழுந்துருச்சு. என்னையே அடிக்கிறான். அடிக்கும் போது யோசிச்சு அடிக்க மாட்டான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன இருடா வரேன், பின்னாடியே வரேன் இருடா. ஐயோ எகிரி ஓட்டானே. தப்பிச்சு எப்படியாவது ஓடிடுன்னு ஓடிட்டான். நம்மளுக்கு இப்போ தான் ஒன்றா விடும். வாடா 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 பின்னாடியே வாடா. உன்னையே தான் தேட்டிட்டு ஓடியா 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 ஓடியா. 2 4 5 இருக்கணும், அப்போ அடிக்க மாட்டான். அந்த காயில் தான் நோட்டுவான். பக்கம் பக்கம் நவுட்றா. எவ்வளோ நேரம் தான் யோசிச்சு யோசிச்சு விளாட்றேன். அவன் போகிற பார்க்க பார்த்தா அவன் தான் சைப்பான்னு நினைக்கிறேன். ராம்குமார் தோக்க போகிறார் தோக்க போகிறார் தோக்க போகிறார். மஜாக் மஜாக் பார்த்துட்டு போகிறது தோப்புமா தெரியுமா. முன்னாடியே அட்டாக் த பிளாக் பர் மஜாக். எஸ்கேப் ஆகிட்டானே உள்ளே. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் என்ன அனுப்பு. எப்படி யோசிச்சு விளாட்றானே தெரிய மாட்டேங்குது. 3 1 ஒன்றா விழுது அவனுக்கு மட்டும். 6 விழுந்துச்சு. இதையும் கொண்டு ஓடிடுவான். இப்போ 5 விழுறான். 6 விழுது. சரி போவோம். 5 5 5 5 விழாதுன்னு தெரியும். இப்போ அவன் நம்மளை அடிக்க போகிறான். இல்லை ஓட்டான் உள்ள.
ஒரே மேகம் ஒன்று. நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கேமில் அவன் தான் ஜெயிக்க போகிறாங்கிறது. அவன் ஜெயிக்க போகிற கேமுக்கு எதுக்குடா இவ்வளோ திரும்ப விளையாண்டுட்டு. சரி பார்ப்போம் கடைசி நேரத்தில் யார் ஜெயிக்காங்க. கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க, என்னடா ஒரு ரூபா இப்போ கேமுக்கு விளாண்டுட்டு இவ்வளோ சீன் போடுறான் அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஒரு ரூபா தான் பெரிய அமௌண்ட். அவனுக்கு ஆறா உழுது போடுறா ஒரு ஆற. சங்கி மங்கி அடங்கோ. 1 இல்லை 2 1 3 1 2 உலைய விளையாடு கிடைக்கும். அப்படியே ஒரு 1 விளையாடு. ஒன்று விள்றா. எப்படியாவது இந்த கேமில் சாய்க்கிறோம். சீக்கிரம் போகிறோம். மஜா 296 இருக்கான் அவன். நம்ம 273 இருக்கோம். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 1 minute டைம் ஓட்டுறான். டைம் இந்த மாதிரி கேமில் டைம் ஓட்டுறவனை பார்த்தாலே கடுப்பாகுது. கடுப்பு. ஏன்டா செவிக்கிறேன்டா விளையாண்டு செவிக்கிறேன். ஏன்டா டைம் ஓட்டி இப்படி ஏமாற்றி செவிக்கிறீங்க? மானம் கட்டணுங்களா? டைம் ஓட்டி செவிச்சு நீ என்னடா கழிக்க போகிறேன்? பாருங்கள் எப்படி டைம் ஓட்டுறான் அப்படின்ட்டு. தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ விளையாண்டு செய்யணும்டா. இப்படி டைம் ஓட்டி செய்யக்கூடாது. அதுக்கு பேர் வேற. பாரு இப்படி விளையாடுறவன தான் கடுப்பாக இருக்கு. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவனை தூக்கி போட்டு மிதி மிதிச்சிருவான் அவனை. அவ்வளோ பயம் இருக்கிறான். எதுக்குடா விளையாட வரேன்? எப்படி நாம் தான் தோக்க போகிறோம். அவன் டைம் ஓட்டுற ஓட்டுக்கு அவன் தான் ஜெயிப்பான். தெரிஞ்ச விஷயந்தான். நக்கா நம்ம தான் சகிக்கணும் அப்படின்னு எப்படி டைம் ஓட்டுறான் பாரு. அவன் தான் ஜெயிச்சான். முடிஞ்சு போச்சு டைம். கேம் ஓவர். சத்தியமாக நீலாம் பஞ்சாப்புக்காரன் தானே? நீலாம் என் கையில் கிடச்சேன் செத்தடா மோனே. நம்மளுக்கு இப்போ ஒன்றும் உள்ள போகிறதில்ல. அவ்வளோதான், முடிஞ்சு கேம் ஓவர். டைம் ஓட்டியே கடைசி வச்சு வச்சுட்டான் கேமை. அதனால் அவனுக்கு ஒரு தூ சொல்லிக்கிறேன் பிச்சைக்கார பையல.